டெக் வைப்ரேட்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் அமைத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு நல்ல மானிட்டர் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1080p ஃபுல் ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த மானிட்டர் ஒரு 60 Hz பேனலோட ஸோ குறைந்த விலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ பின்னாடி இருக்கிற மானிட்டர் தான். ஸோ இதோட அன்பாக்சிங், இதோட ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு சவுண்ட் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறது என்னென்னா டெல் 21 இன்ச்சஸ் மானிட்டர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6000 உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 5800க்கு ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக அதை செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வேரி ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு மேனுவல் நமக்கு கொடுத்துருந்தாங்க, ஸோ எப்படி அசம்பிள் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் டெல் பிராண்டிங்கோட இருக்கிற ஒரு பேக் பிளேட், ஸோ ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஸ் பிளேட். ஸோ பேஸ் பிளேட்டில் தான் நம்ம மானிட்டரை வந்து ஃபுல்லாகவே வைக்க போகிறோம். ஸோ ஒரு பவர் கேபிளும் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுக்குறக்கு எல்லாம் தெரிஞ்சதான். அதுக்கப்புறம் பில்லர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் பிளேட்டையும் மானிட்டரையும் ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்எல் மாதிரி. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சோன்னா டேரெக்டாக நமக்கு மானிட்டர் இருக்குது. ஸோ மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ப்ரொடெக்ஷனோட தான் வந்திருக்கு பேக்கிங்கில். ஸோ அதனால நல்லாவே இருக்கும். ஸோ ஃப்ளாட் மானிட்டர் தான் இது, கர்வ்டு மானிட்டரில். பின்னாடி மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கியாக கர்வ்டாக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவர் போர்ட், ஒரு HDMI போர்ட், VGA கொடுத்துருக்காங்க. ஹாக்ஸ் அவுட்புட் இல்லை. ஸோ இப்போ நம்ம பேஸ் பிளேட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் பில்லர் கூட. ஸோ இப்போ மானிட்டர் கூடயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் எந்த விதமான த்ரெட்டிங்கும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ மானிட்டர் வந்து ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம வால் மவுண்டிங் பண்ணாததுனால அந்த பேக் பிளேட் டெல் பிராண்டிங்கோட இருக்கிறத மாட்டலாம். ஸோ இப்போ மானிட்டரை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDMI மற்றும் VGA இந்த 2 கனெக்டிவிட்டி தான் இருக்குது, வேறு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரால், அப் அண்ட் டவுன், அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட், ஒரு ஓகே பட்டன். ஸோ இதுக்கானது கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மெனுவில் என்ன செட்டிங்ஸ்னால் பெரிய செட்டிங்ஸ் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது HDMI, VGA. ஸோ இந்த சிக்னல்ஸை மட்டும் டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் 2 சிக்னல்ஸையுமே இதில் கொடுத்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மானிட்டரை பற்றி பேசுவோம். ஸோ கலர் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ டே டு யூசேஜ் நமக்கு ஒரு படம் இல்லாமல் எப்படி இருக்குன்னா ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு அது கம்மியாக ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஸோ ஆனால் கொஞ்சம் பிளாக் வந்து டல்லாக தான் இருக்குது, விவிட் கலர்ஸ் பயங்கரமாக தெரியல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மித்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ பிளாக் மட்டும்தான் 100% பிளாக்காக தெரிய மாட்டேங்குது, அது ஒரு கிரே கலரில் தெரியுதுன்னு சொல்லலாம் இந்த மானிட்டரில். ஸோ இதுதான் என்னோட மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ. நீங்கள் தாராளமாக ஒரு 6000 ரூபாய்க்கு மானிட்டர் வாங்கணுன்னா இந்த மானிட்டர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு, ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸில் இன்னும் நல்ல மானிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை விட இன்னும் பேனல் வந்து இன்னும் அடுத்த லெவல் கிரேடில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 24 இன்ச்சஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்லேயும் இது போல் நல்ல மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மானிட்டரோட அன்பாக்சிங், இதோட ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டன் அமைத்த மறந்துடாதீங்க. ஸோ இந்த மானிட்டருக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 6000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 21 இன்ச் டெல் மானிட்டர். ஸோ 1080p ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விதமான ஒரு மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். 60 Hz பேனல் கூட வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மானிட்டர் வாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸுக்கு போகும்போது நீங்கள் 10,000 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மானிட்டர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதனால என்ன எக்ஸாக்டான ப்ரைஸ் எப்போ இருக்குன்னு யாருனாலே சொல்ல முடியாது. அதனால தான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சுட்டு இன்னொரு மானிட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டுங்க. அவ்வளோதான். ஸோ நன்றி, வணக்கம்.